குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ப்ளஸ் டூவில் இருக்க ஃபஸ்ட்டு லெசன் மெட்டலர்ஜி பற்றி படிக்க போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ மெட்டலர்ஜினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். ஸோ மெட்டலர்ஜி அப்படின்னா என்ன, வாட் இஸ் மெட்டல். இப்போ நம்ம பயன்படுத்துகிற அதாவது வேதியியலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம பீரியாடிக் டேபிளில் ஒரு 118 தனிமங்கள் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த 118 தனிமங்களையும் பார்த்திங்கன்னா நம்ம 3ஆக பிரிக்கலாம்: மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மெட்டல் அப்படின்னா என்ன, இது மெட்டல், நான் மெட்டல் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் இந்த மூணுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வேறுபாடு இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா இட்ஸ் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ மெட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து என்ன இருக்கும், அதாவது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும், ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த 2 ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். அண்ட் நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்துகிற வாயுக்கள், அதாவது கேஸஸ், ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த வாயுக்கள் இதெல்லாம் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, அதாவது உலோகப்போலிகள் சொல்கிறோம். ஸோ அது உலோகப்போலிகள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அது மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து நார்மலாக வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்து டஸ் நாட் கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட், அதாவது கரண்ட்டையோ அல்லது ஹீட்டையோ வந்து கண்டக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது கூட வேறு அதர் மெட்டல்ஸை வந்து டோப் பண்ணுறோம். ஸோ த நான் மெட்டல்ஸ் ஆர் டோப்பிங் வித் அதர் மெட்டல்ஸ். அப்போ டோப்பிங் அப்படின்னா மாசூட்டல், அதாவது கலக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ சேர்த்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, அதாவது எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணக்கூடியக்கூடிய ஒரு மெட்டலாக வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெட்டல்ஸ், அதாவது மெட்டலர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு மெட்டலை வந்து அதோடைய ஓர்ஸ் அண்ட் மினரல்ஸ், அதாவது என்ன சொல்கிற தாதுக்கள் மற்றும் கனிமங்கள், அதிலிருந்து எப்படி வந்து நம்ம வந்து ஹவு டு எக்ஸ்ட்ராக்ட், எப்படி பிரித்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து மெட்டலர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ மெட்டலர்ஜி இஸ் அ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அறிவியல் சம்மந்தமாக, அறிவியல் பூர்வமாக நம்ம எப்படி வந்து ஹவு டு எக்ஸ்ட்ராக்ட் த மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நேச்சராக சொல்லணும் அப்படின்னா, இன் நேச்சர் ஒன்லி த ஃபியூ மெட்டல்ஸ் அக்கர்ஸ் இன் நேட்டிவ் ஸ்டேட். அதாவது மெட்டல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அதாவது தாதுக்களாகவும் அதாவது கனிமங்கள்லேருந்து கிடைக்கும்போது ஸோ தனியாக மெட்டலாகவே தனியாக இருக்கும், அதை வந்து நேட்டிவ்னு சொல்லுவாங்க, நேட்டிவ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. சில மெட்டல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு மெட்டல்ஸ் கூடயோ அல்லது வந்து ஆக்சைட்ஸ் அண்ட் சல்ஃபைட்ஸ் அண்ட் சிலிகேட்ஸாக வந்து என்ன பண்ணிருக்கோம், கம்பைண்ட் ஆகிருக்கும். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, த கம்பைன்டு ஸ்டேட் ஆஸ் தேர் ஆக்சைட்ஸ், சல்ஃபைட்ஸ் அண்ட் சிலிகேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சில மெட்டல்ஸ் வந்து உங்களுக்கு தனியாகவே எப்படி இருக்கும், மெட்டல்ஸாகவே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2 வகையாக சொல்கிறாங்க. அதே போல் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல்ஸ் ஃப்ரம் த நேச்சர் ஆஃப் சோர்ஸ், நமக்கு நேச்சர் சோர்ஸ், அதாவது இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய முறையில் தான் நம்ம வந்து இந்த தனிமங்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பிரித்து எடுக்க போகிறோம். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன், அதாவது இது நம்ம ஏன்சியன், நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இந்த மெட்டல்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய யூசஸ்க்காக நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த மெட்டல்ஸ் அண்ட் ஓர் அப்படிங்கிறது எங்கே கிடைக்குதுன்னா, இந்த எர்த் சர்ஃபேஸ், நம்மளுடைய பூமியோட மேற்பகுதிகளிலேருந்து நம்ம அந்த ஓர்ஸ் அண்ட் மினரல்ஸை வந்து எடுக்கிறோம். இன் மாடர்ன் வேர்ல்டு அப்படிங்கும்போது வேர்ல்டில் இந்த மெட்டல்ஸோட பயன்பாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம வந்து ஸோ மெனி யூசஸ் ஆஃப் மெட்டல்ஸ் இன் அவர் டே டு டே லைஃப், இன் மாடர்ன் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து அதாவது என்ன சொல்லணும்னா மெனி மெட்டல்ஸ் ஆர் யூஸ்ட் இன் அவர் டே டு டே லைஃப் அண்ட் ஆல்சோ மெனி அலாய்ஸ் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். நிறைய வந்து அலாய்ஸ் தான் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ அலாய்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒன் மெட்டல் வித் அனதர் மெட்டல். ஸோ ஒரு மெட்டல் வந்து இன்னொரு மெட்டல் கூட சேர்ந்து என்ன பண்ணோம், உங்களுக்கு ஒரு நியூ ஃபார்ம் ஆஃப் மெட்டலை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ வந்து டே டு டே லைஃப்பில் நிறைய பயன்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய கோல்டு. ஸோ கோல்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அ பியூர் மெட்டல். ஸோ நம்ம 24 கேரட் கோல்டு இஸ் அ பியூர் மெட்டல்னு சொல்கிறோம். ஸோ அந்த 24 கேரட் கோல்டு அப்படிங்கிறது அது கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 24 கேரட் கோல்டில் வந்து 91.4% ஆஃப் கோல்டும் 91.6% ஆஃப் கோல்டு அண்டு 8.4% ஆஃப் காப்பரை வந்து சேர்ந்த ஒரு மெட்டல் அலாய் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வந்து, அதாவது நம்ம ஆர்னமெண்ட் மெட்டல்ஸ்னு சொல்கிறோம், நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆர்னமெண்ட் மெட்டல்ஸு. ஸோ அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் யூசஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய டைப்ஸுக்கு, அதாவது பயன்பாட்டுக்கு வந்து நம்ம ஆர்னமெண்ட்ஸு,
ஸோ இந்த மாதிரி பயன்படுத்துகிறோம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரங்கள், அதாவது யுட்டன்சில்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பித்தளை பிராஸ் அப்படிங்கிறலாம் பயன்படுத்துகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் பிராஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காப்பர் அண்டு ஜிங்க் ரெண்டும் சேர்ந்த ஒரு மெட்டல் அலாயை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறோன்னா த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். வாட் இஸ் மீன் பை அக்கரன்ஸ்? அக்கரன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எங்கேருந்து கிடைக்கும் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேருந்து கிடைக்குது ஓர்ஸ் அண்ட் மினரல்ஸ், அதாவது தாதுக்கள் மற்றும் கனிமங்கள்லேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மெட்டல்ஸ்க்கு வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ த மெட்டல்ஸ் ஆர் ஷைனி அண்ட் மேலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஷைனி அப்படின்னா அதாவது பளபளப்பாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷைனி அண்ட் மேலபிள் அப்படின்னா அது வந்து என்ன அதாவது வளைக்கக்கூடியது, நமக்கு தேவையான உருவங்கள், அதாவது இட்ஸ் சேஞ்ச் டு அவர் சேஞ்ச் டு ஷேப்பு, பர்டிகுலர் ஷேப்பு, நமக்கு தேவையான ஒரு வடிவத்தில் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இந்த மெட்டல்ஸ் அப்படிங்கும்போது அதோட ரியாக்டிவிட்டி, அதே போல் நிறைய மெட்டல்ஸ் இருக்குது. நம்ம கோல்டு இருக்குது, சில்வர், பிளாட்டினம், காப்பர், அயான், த சோ மெனி மெட்டல்ஸ் ஆர் யூஸ்ட் இன் அவர் டே டு டே லைஃப். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு மெட்டல்ஸுக்கும் ஒவ்வொரு நேச்சர் இருக்கும். ஸோ காப்பருக்கு ஒரு நேச்சர் இருக்கும், ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், சில்வருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், கோல்டுக்கு ஒன்று இருக்கும், பிளாட்டினமுக்கு இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதோடைய கெமிக்கல் ரியாக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்டிவிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெட்டல்ஸுக்கும் வந்து வேறுபடும். ஸோ த மெட்டல்ஸ் ஹேவிங் த லீஸ்ட் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது ஹை ரியாக்டிவிட்டி அண்ட் லீஸ்ட் ரியாக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி நமக்கு ரெண்டு இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா காப்பர், சில்வர், கோல்டு, பிளாட்டினம். ஸோ இதெல்லாம் சொல்லணும்னா இதெல்லாம் வந்து லீஸ்ட் ரியாக்டிவிட்டி ஆஃப் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா அதாவது ஏர் அண்ட் வாட்டர் கூட பார்த்திங்கன்னா அதோட ரியாக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய நம்ம யூஸ் பண்ணுற ஆர்னமெண்ட்ஸு, நம்ம யூஸ் பண்ணுற நகைகள் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த காப்பர், சில்வர், கோல்டு, பிளாட்டினம் இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த மெட்டல்ஸ்லாம் யார் நமக்கு லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ரியாக்டிவ் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்ம சொன்னோம். ஒன்று ரியாக்டிவ் மெட்டல்ஸ், இன்னொன்று வந்து லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த ரியாக்டிவ் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது யாருன்னா சச்சஸ் ஆல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்கலிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பீரியாடிக் டேபிளில் முதல் தொகுதியாக இருக்கக்கூடிய அந்த அதாவது ஃபஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸை தான் நம்ம யாருன்னு சொல்கிறோம், குரூப் 1 எலமெண்ட்ஸை தான் நம்ம ஆல்கலி மெட்டல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆல்கலி மெட்டல்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இட்ஸ் த கம்பைன்டு ஸ்டேட். இந்த ஆல்கலி மெட்டல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆல் த ஆல்கலி மெட்டல்ஸ் ஆர் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது கம்பைன்டு ஸ்டேட் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் யூஸிங் த சூட்டபிள் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட அந்த மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் நிறைய ஸ்டெப்ஸ் இதில் இருக்குது. ஸோ அந்த மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தனியாக வந்து செப்பரேட்டட் ஆஸ் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். அக்கரன்ஸ்னால் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது, அதோடைய தன்மைகள் என்ன அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ். வாட் இஸ் மினரல், வாட் இஸ் அண்ட் ஓர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் மினரல் அப்படின்னா கனிமம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மினரல் அப்படிங்கிறது கம்பைண்டு. ஸோ அப்போ ஒரு மினரல் அப்படின்னா அதில் என்ன இருக்கலாம், காப்பரோட ஓர்ஸும் இருக்கலாம், கோல்டோட ஓர்ஸும் இருக்கலாம், அயனோட ஓர்ஸும் இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா மினரலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பெட்ரோலியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பெட்ரோலியம் அப்படிங்கிற அதுதான் நம்ம கச்சா எண்ணெய்னு சொல்லுவோம். இந்த பெட்ரோலியம் அப்படிங்கிற கம்பைன்டு ப்ராடக்ட். அந்த பெட்ரோலியமில் இருந்தால் நம்ம என்னென்ன எடுக்கிறோம், டீசல், பெட்ரோல், கரோசின், ஸோ கேஸோலைன் ஆயில், ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் அதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அது மாதிரி மினரல்ஸ் அப்படிங்கும்போது ஸோ இட்ஸ் அ கம்பைன்டு மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் அதில் இருக்குது. ஸோ அப்போ த நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ் அப்டைன்டு பை த மைனிங் விச் கண்டெயின்ஸ் அ மெட்டல்ஸ் ஃப்ரீ ஆர் த ஃபார்ம் ஆஃப் காம்பவுண்ட் லைக் ஆக்சைட்ஸ், சல்ஃபைட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்சராக இருக்கும். ஸோ தட் இஸ் த மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் த மோஸ்ட் ஆஃப் த மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the metal of interest is a present only the small amount of some of them contains the reasonable percentage of metal அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த மினரல்ஸ் அப்படிங்கும்போது அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மட்டும்தான் அதோடைய மெட்டலுடைய பர்சன்டேஜ் இருக்கும். இப்போ ஹோல் மினரல்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு 10 to 15% மட்டும்தான் வந்து அந்த மெட்டல் இருக்கும். ஏன்னா வேறு சில மினரல்ஸ் எல்லாமே அந்த மினரல்ஸில் வேறு சில மெட்டல்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அயன் இஸ் ப்ரெசன்ட் இன் அரவுண்ட் 800 மினரல்ஸ்.
இப்போ அயன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அதோடைய மினரல்ஸ் வந்து 800 இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அரவுண்ட் 800 மினரல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த 800 மினரல்ஸில் இருந்தும் நம்ம வந்து அயனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ சம் ஆஃப் தெம் சச் அஸ் ஹேமடைட் அண்ட் மேக்னடைட் எட்ஸெட்ரா. ஸோ இப்போ அந்த 800 மினரல்ஸில் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஹேமடைட் அண்ட் மேக்னடைட் இதை ரெண்டு தான் நம்ம யாருன்னு சொல்கிறோம், ஓர் ஆஃப் அயான் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னு கேட்டால் அந்த மினரல்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ஹேமடைட் அந்த மேக்னடைட் இந்த ரெண்டுலேருந்து மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஹை பர்சன்டேஜ் ஆஃப் அயன் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இட்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி த ஹேமடைட் இஸ் த சீஃப் ஓர் ஆஃப் அயான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த ஹேமடைட் அப்படிங்கிறது யார் சார்னா அதிலேருந்து தான் நமக்கு வந்து ஹை பர்சன்டேஜ் ஆஃப் அயன் வந்து கிடைக்கும். பாருங்கள் அதிலே இருக்கும். ஸோ த கண்டெய்னிங் த ஹை பர்சன்டேஜ் ஆஃப் அயான் ஆர் காமன்லி யூஸ்டு ஃபார் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த ஹை பர்சன்டேஜ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஹேமடைட் ஓர்ஸில் இருந்து தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ அப்போ அதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா சச் மினரல்ஸ் தட் கண்டெய்ன்ஸ் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல், அதாவது ஹை பர்சன்டேஜ் இருந்தால் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம த ஓர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். such minerals that contain high percentage of metal from which can be extracted conveniently and economically are called ores அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது மினரல்ஸ் அப்படின்னா இட்ஸ் அ கம்பைன்டு ஃபார்ம் ஆஃப் மெட்டல்ஸ். அதில் பார்த்திங்கன்னா நிறைய மெட்டல்ஸ் வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து மிங்கிள்டாக இருக்கும். ஸோ தட் லைக் ஆக்சைட்ஸ், சல்ஃபைட்ஸ் எட்ஸெட்ரா அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து எல்லா மெட்டல்ஸு இதெல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ ஓர்ஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா such a mineral that contain high percentage of metal. அதில் வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து அதில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து ஓர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா the extracted conveniently and economically are ores called ores அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம பயன்படுத்துகிற அந்த மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம பிரித்து எடுக்கிறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து எப்படி எக்கனாமிக்கலி வந்து என்ன சொல்கிறோம், எக்கனாமிக்கலாகவும் இருக்கணும், அது வந்து கன்வீனியன்ட் மெத்தடாகவும் இருக்கணும். ஸோ அதை தான் நம்ம யாருன்னு சொல்கிறோம், ஓர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அதிலேருந்து பாருங்கள், த ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ் பட் ஆல் மினரல்ஸ் நாட் ஓர்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது த ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ், எல்லா என்ன சொல்லலாம், ஆல் ஓர்ஸ் ஆர் எல்லா ஓர்ஸும் வந்து நம்ம மினரல்ஸ்னு சொல்லலாம். பட் ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் அ ஓர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எக்ஸாம்பிள் சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்சைட் அண்டு சைனா கிளே இது ரெண்டை வந்து இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்சைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா த ஓர் ஆஃப் அலுமினியம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அலுமினியம் அப்படிங்கிற அந்த மெட்டல் வந்து த அலுமினியம் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் பாக்சைட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் சைனா கிளே, சைனா களிமண் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலாக கிளேனா களிமண். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா த எக்ஸாம்பிள் ஆஃப் அலுமினியம் ஓர்ஸ்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா த போத் ஆர் மினரல்ஸ், ரெண்டுமே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, யார் பாக்சைட் அண்டு சைனா கிளே போத் ஆர் மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம் சொல்கிறோம். ஆனால் அலுமினியம் கேன் பி கமர்ஷியலி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் பாக்சைட். நம்ம கமர்ஷியலாக பார்த்திங்கன்னா அலுமினியம் அப்படிங்கிறது பாக்சைட்டில் இருந்தால் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஏன்னா ஸோ அதில் தான் நமக்கு ப்ராஃபிட்டபிள் அமௌண்ட் ஆஃப் மெட்டல் வந்து நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஹை ஈல்ட் ஆஃப் அலுமினியம் அப்படிங்கிறது நமக்கு இந்த பாக்சைட்டில் இருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. த ப்ராஃபிட்டபிள் ஒன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த சைனா கிளே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதில் வந்து த மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் அலுமினியம் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து மினிமம் அமௌண்ட் ஆஃப் அலுமினியம் தான் அதிலேருந்து கிடைக்கும். ஸோ இதிலேருந்து த மினரல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹென்ஸ் த மினரல் அப்படிங்கும்போது த பாக்சைட் இஸ் அ ஓர் ஆஃப் அலுமினியம். ஸோ அப்போ அதில் ரெண்டு இருக்குது. ஆக்சுவலாக பாக்சைட்டும் இருக்குது, சைனா கிளேவும் இருக்குது. ஆனால் இதில் வந்து த ஓர் ஆஃப் அலுமினியம்னா யாரை தான் நம்ம சொல்லுவோம், பாக்சைட்டை மட்டும் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் யாருன்னு சொல்கிறாங்க, மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ். ஃபைனலாக சொல்லணுன்னா மினரல்ஸ் இஸ் தான் என்ன சொல்கிறான், இட்ஸ் அ கம்பைன்டு. ஸோ த கம்பைன்டு ஃபார்ம் ஆஃப் மெட்டல்ஸ். அதோட வந்து எல்லா மெட்டல்ஸும் வந்து கம்பைண்டாக இருக்கும். சொல்லணும்னா ஆக்சைட்ஸு, சல்ஃபைட்ஸ் எட்ஸெட்ரா. ஸோ அதை வந்து மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓர்ஸ் அப்படிங்கும்போது ஸோ த ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இஸ் ப்ரெசன்ட் இன் அ ஓர். அந்த ஓரில் வந்து நம்ம எந்த ஓர் எடுத்துட்டாலும் சரி, அயன் ஓர் எடுத்தாலும் சரி, அயன் ஓர் லைக் ஹேமடைட்டு, அலுமினியம் ஓர் லைக்கு பாக்சைட், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஓர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் ஸோ இதோட நம்ம என்ன சொல்கிறோம்னா மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப்
மெட்டல்ஸ். அடுத்த டாபிக் நம்ம என்ன சொல்கிறோன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ இப்போ நம்ம மெட்டல்னா என்ன, மெட்டல்னா என்ன, நான் மெட்டல்னா என்ன, மெட்டலாய்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்து வந்து இந்த மெட்டல்ஸை வந்து எப்படி நம்ம வந்து இந்த ஓர்ஸில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் இட்ஸ் ஓர் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டலாஜிக்கல் ப்ராசஸ். ஸோ எப்படி வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து 3 ஸ்டெப்ஸ் ஆர் ஃபாலோயிங். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்? The ore is mixed with some so many impurities, the gangus particles அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி so many impurities அதில் வந்து மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தனியாக பிரித்து எடுக்கிறோம். ஸோ எக்ஸ்ட்ராக்டட், அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் ஃப்ரம் gangus impurities அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டல். ஸோ அந்த கான்சன்ட்ரேட் பண்ண ஓரில் இருந்து இந்த எக்ஸ்ட்ரா க்ரூடு மெட்டல் அப்படின்னா மாசு கலந்த உலோகம் சொல்லுவோம், தட் க்ரூடு மெட்டல். ஸோ அந்த க்ரூடு மெட்டலை வந்து என்ன, அந்த கான்சன்ட்ரேட் பண்ண ஓர்லேருந்து எப்படி வந்து பிரித்து எடுக்கிறோம். ஹவு டு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் ஃப்ரம் கான்சன்ட்ரேட்டட் ஓர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். வாட் இஸ் மீன் பை ரிஃபைனிங்? நம்ம க்ரூட் மெட்டல் அப்படிங்கிறது என்னது, இந்த மாசு கலந்த உலோகம்னு சொல்கிறோம். ஸோ அந்த க்ரூட் மெட்டலை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிஃபைன் என்னது, தூய்மைப்படுத்துதல். அதில் இருக்கிற அந்த மாசுக்கள் இம்ப்யூரிட்டிஸை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பியூர் மெட்டலாக வந்து மாற்ற போகிறோம். தட் இஸ் அ ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த நெக்ஸ்ட் பேஜஸில் உங்களுக்கு வந்து சம் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் தர் காமன் ஓர்ஸ் வித் தர் கெமிக்கல் ஃபார்முலாஸ். ஸோ ஒரு டேபிளோ காலம் இருக்கும். ஸோ அந்த டேபிளோ காலமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில மெட்டல்ஸு அலுமினியம், அயன், காப்பர். ஸோ இதோடைய ஓர்ஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த அலுமினியம் அப்படின்னு சொல்லும்போது பாக்சைட்டு, டயஸ்போர், கேலோனைட். ஸோ இந்த மாதிரி சில ஓர்ஸோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம C4 அப்படிங்கிறது பாக்சைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டல்ஸ்க்கும், அதாவது அலுமினியம், அயான், காப்பர், ஜிங்க்கு, லெட்டு, டின்னு, சில்வர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய அதாவது மெட்டலுடைய ஓர்ஸும் அதோடைய காம்போசிஷன், அதோட ஃபார்முலாஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா?